வீடு பூரியமான வீடு இருக்கு, அது இருக்கு. கோயில வந்து தெருவையும் இதையும் ஆக்கிரமிச்சு கட்டுறாங்க. கேட்க போனாச்சுன்னா இந்த பிஜேபியில இருந்து எல்லாம் கூட்டு எனக்கு இந்த கட்சி நான் கட்சிலாம் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் என்ன சொல்லணும்னா எனக்கு வந்து உண்மையான இது நீதி வேணும். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து வந்து ரொம்ப வந்து மராஜகம் பண்றாங்க. பண்ணிக்கிட்டு ஊர்ல ஒரு தனிப்பட்ட 2 நபர் இந்த கோயிலை வந்து நான் நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லையே. நான் இப்ப எல்லாம் சொல்றேன், கோயிலை வந்து நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லை. கோயிலை நிப்பாட்டினது பஞ்சாயத்து, பேரூராட்சி கோயிலை கட்டக்கூடாதுன்னு பேரூராட்சி நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து கோயில் சமுதாய இடம்னு சொல்லி உண்டு பார்த்துருங்க. ஊர்ல சமுதாய இடம்னு உண்டு. அந்த சமுதாய இடத்துல வந்து எல்லாருமே வந்து பத்திரம் கள்ளப்பட்டா இது எல்லாருமே போட்டு வச்சிருக்காங்க. அந்த இதை வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போய் காமிச்சிருக்கேன். காமிச்சு இந்த பாருங்க கள்ளப்பத்திரம் போட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க, மனு கொடுத்துருக்கேன். கள்ளப்பத்திரம். கோயில் இடத்த விற்கிறதுக்கு யாருக்கு ரைட்டு உண்டு? நீ சொல்லுங்க. கோயிலுக்கு இடத்த மட்டும் இப்ப ஏன் சொத்தா இருக்கட்டுமே, நான் கோயிலுக்கு வந்து இடத்த கொடுக்கலாம். ஆனா கோயில் இடத்த நான் கொடுத்த இடத்தையும் நான் வந்து ரைட்டே கிடையாது எனக்கு. நான் வந்து எல்லாம் இந்த இடத்த கேட்க, இந்த இடத்த நீங்க ஏக்கு பட்டா போட்டீங்க, ஏக்கு கள்ளப்பத்திரம் போட்டீங்க, இதை ஏன் நீங்க வித்தீங்க வாங்கினீங்க? அப்ப அதை கேட்கறதுக்கு பதிலா கோயிலுக்கு வாரான், கோயில ஜிபி முத்து கோயில் வேலையை நிப்பாட்டுறான் வாங்குறாங்க. கோயில் வேலையை நிப்பாட்டல, கீழே தெருவுங்கிறதே காங்கல. ஒரு உடன்குடி பெருமாள்புரத்துல பேரூராட்சிக்கு சொந்தமான கீழத்தெருவுங்கிறதே காங்கல. கீழத்தெருவு, கிளமேல் பாதை, தென்னுடல் பாதை, கிளமேல் பாதைங்கிறது எல்லாத்தையுமே அடைச்சி செய்யறாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க. எனக்கு பாதையை தாங்க, என் வழியை விடுங்கன்னு இருக்கேன். எந்த சாமியாட்டும், எந்த கோயிலாட்டும், எந்த அம்மனாட்டும் அவன் வீட்டை மர இந்த கோயிலை கட்டு அதை கட்டு எந்த சாமி சொல்லியிருக்கா? எந்த சாமியும் சொல்லல. சாமி 3க்கு 3 இடமோ 10க்கு 10 இடமோ இருந்தால் போது சாமி நம்ம நல்லது செய்யும். நானும் சாமிக்கு பண்ண வந்தேன்.